அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தினுடைய கடைசி கிருத்திகை வழிபாடு. அதாவது முருகப்பெருமானுக்குரிய மிகவும் விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது இந்த கிருத்திகை நட்சத்திரம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. அவர்களின் ஞாபகமாக வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர நாளன்று யார் ஒருவர் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். மேலும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திர மார்கழி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது. அன்றைய நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்று மாலை நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டினை தெரிஞ்சுக்கலாங்க. இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலை அல்லது வேல் வேண்டும். சிலை அல்லது வேலிற்கு சுத்தமான தேனால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். பிறகு நெய்வேத்தியமாக தயிர் சாதம் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாங்க. ஒருவேளை வீட்டில் வேல் முருகனின் சிலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முருகனின் படம் இருந்தாலும் சரி, முருகன் படத்திற்கு முன்பாக தயிர் சாதம் வைப்பதோடு தேனையும் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக நட்சத்திர கோலம் போட்டு 6 வெற்றிலைகளை வைத்து நீங்கள் அதுக்கு மேலே 6 அகல் விளக்குகளை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து கொண்டு ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இயன்றவர்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் அதிக பலன்களை தரும். முறையில் கிருத்திகை நட்சத்திர நாளில் நீங்கள் விரதம் இருந்து என்ன வேண்டுதல்கள் வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல்களை முருகப்பெருமான் அருள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுதான் உண்மை கூட. முழு நம்பிக்கையுடன் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. விரதம் இருக்க இயலாதவர்கள் வழிபாட்டை மட்டும் மேற்கொண்டு முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்து அவருடைய முழு அருளையும் பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.